Hello friends, வணக்கம். Welcome back to Things No Tamil channel. இன்னைக்கு நம்ம 3 different தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீஸ் பொடி தோசை பார்க்க போறோம். அதுக்கு தோசை மாவை எடுத்துட்டு நீங்க எப்பவும் தோசை ஊத்துற மாதிரி நல்ல பெரிய தோசையா வார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை நல்லா வார்த்ததுக்கு அப்புறம் சீஸ் ஸ்லைஸ்ல ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு தோசைக்கு ஒரு ஸ்லைஸ் வீதம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லைஸ் எடுத்து சென்டர்ல வச்சிருங்க. இப்போ நீங்க வச்சதுக்கு அப்புறம் அது ஹீட்ல கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கும். இத நீங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே வச்சிட்டேன். சோ இது உருகுனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு எல்லா பக்கமும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சீஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சடன்லி நம்ம வீட்ல தோசை மாவு இருக்கும். அப்போதைக்கு பிரெட் இருக்காது. நம்ம அந்த சாண்ட்விச் செய்யணும் அப்படினா சோ இந்த மாதிரி நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படினா நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் டேஸ்டியாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஹெல்தியாவும் இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா வீட்ல இத செஞ்சு பாருங்க. சோ இது நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல பொடி வச்சிருப்போம். இட்லி பொடி இல்ல கடையில வாங்குன பொடி இருக்கும். அதை இதல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். சோ அவ்வளவுதான். இது எல்லா பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் இத திருப்பி வச்சு நீங்க சர்வ் பண்ண வேண்டியதுதான். சோ பாருங்க நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வெந்திருச்சு சீஸ் பொடி தோசை. சோ இந்த மாதிரி எல்லா தோசையும் வார்த்துக்கோங்க. சோ இதுக்கு என்ன சட்னி வேணா நீங்க வச்சு சாப்பிடலாம். சீஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன தோசை பார்க்க போறோம் அப்படினா பீட்ரூட் தோசை தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு half பீட்ரூட் நான் எடுத்துர்க்கேன். ஒரு பர்சனுக்கு தான் நான் பண்றேன். அதனால நீங்க எத்தனை பேரோ அதுக்கு ஏத்த மாதிரி கூட்டி குறைச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் பண்ணிட்டு அரைச்சு ஜூஸ் பண்ணிட்டு அந்த ஜூஸ் தான் இதல நம்ம தோசை மாவோட ஆட் பண்ண போறோம். சோ குழந்தைகளுக்கு நீங்க பீட்ரூட் சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃபரண்டா நீங்க கொடுத்தீங்க அப்படினா கலர்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா தோசை எல்லாம் சாப்பிடுவாங்க. சோ பாருங்க நமக்கு இத நீங்க நல்லா mix பண்ணி விட்டீங்க அப்படினா கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க as usual எப்பவும் நம்ம தோசை ஊத்துற மாதிரி ஊத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. நான் உங்களுக்கு ஊத்தி காட்டிடுறேன். இந்த மாதிரி மெல்லிய தோசையா வார்த்துட்டு சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. பாருங்க அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தாங்க அப்படினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்காக இந்த மாதிரி நீங்க டிஃபரண்டா பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். சோ அவ்வளவுதான் நமக்கு பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. மூணாவது நம்ம என்ன தோசை பார்க்க போறோம் அப்படினா கொடமிளகாய் கருவேப்பிலை அது ரெண்டையும் நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொடமிளகாய் Capsicum. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை நான் போட்டுக்கறேன். போட்டு நல்லா மிக்ஸில அரைச்சுக்கோங்க. தண்ணி விடாம அரைச்சுக்கோங்க. ஏனா கொடமிளகாய் வந்து வாட்டர் இருக்கும் கொடமிளகால. சோ தண்ணி விடாம அரைச்சிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும். நம்ம இத அப்படியே நீங்க தோசை மாவுல mix பண்ண வேண்டியதுதான். பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இத அப்படியே நீங்க mix பண்ணிடுங்க. இது நம்ம நல்லா எல்லா மாவுலயும் ஸ்ப்ரெட் பண்ணி mix பண்ணதுக்கு அப்புறம் நீங்க as usual எப்பவும் போல தோசை வார்த்தற வேண்டியதுதான். இதையுமே நீங்க கருவேப்பிலை எல்லாம் நம்ம சாப்பாடுல இருந்தா எடுத்து வெளியில தான் போடுவோம். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுமே சாப்பிடுவோம். பெரியவங்களுமே சாப்பிடுவோம். சோ அதுக்காண்டி தான் நான் கருவேப்பிலை இதோட mix பண்ணிட்டேன் Capsicum ஓட. சோ as usual நீங்க தோசை வார்த்துக்கோங்க. வார்த்துட்டு சுத்தி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் மறக்காம Subscribe பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃபரண்ட் ரெசிபீஸ் வேணும் அப்படி நினைக்கிறவங்க என்னோட சேனல்ல இருக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புதுசா போற வீடியோஸ் எல்லாமே வரும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.